ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில ஒரு போராட்டத்தை போராடி கொண்டு இருக்கிறான். எவ்ரி ஹியூமன் இஸ் ஃபைட்டிங் அ பேட்டில். எவ்ரி கிறிஸ்டியன் இஸ் ஃபைட்டிங் அ பேட்டில். நிறைய பேருடைய போராட்டம் மற்றவங்களுக்கு தெரியறது கிடையாது. நம்ம எல்லாருமே உள்ளுக்குள்ள நம்ம பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு இருக்கிறோம். பட் சிலர் அவங்களுடைய பேட்டில்ஸை ரொம்ப ஓப்பனாக சண்டை போடுறத எவ்வளோ சமயம் நம்ம பார்த்துருக்குறோம். ஒரு உதாரணத்துக்கு, ரோடில் நீங்கள் போய் கொண்டு இருக்கும்போது ரெண்டு கார்ஸு இல்லை ஒரு கார் ஒரு பைக்கு ஏதாவது மோதி கொண்டு இருந்தா அங்கே நடக்கிற சினாரியோவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சத்தம் ரொம்ப அதிகமாக இருக்கும். சிலர் அடிதடியில் இறங்குவாங்க, சிலர் பொருட்களை உடைப்பாங்க, சிலர் அந்த மாதிரி சண்டை போட்டே பழகிட்டாங்க. ஆனால் இதில் ரொம்ப சேடான பார்ட் என்னென்னா, நம்ம வீடுகளில் கூட நம்மளுடைய பிஹேவியர் சில சமயம் சிலருடைய நடவடிக்கைகள் அப்படி இருக்குது. கோபம் வந்தால் அடிதடியாக இறங்குறது, பொருட்களை போட்டு உடைக்கிறது, ரொம்ப தேவையில்லாத வார்த்தைகளை வெளியில் விடுறது. சிலர் அமைதியாக இருந்தே சண்டை போடுவாங்க, சிலர் சத்தம் போட்டு சண்டை போடுவாங்க. நம்ம எல்லாருக்குமே ஒரு யுத்தம் இருக்குதுன்னு பைபிள் கூட சொல்லுது. பவுல் எழுதுகிறார் 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். We are human but we don't wage war as humans do. We use God's mighty weapons, not worldly weapons, to knock down the strongholds of human reasoning and to destroy false arguments. பவுல் சொல்லுகிறார், நம்ம எல்லாருமே மனிதர்கள் தான். All of us are humans, but we should not fight in the human way. நம்ம கிறிஸ்துவோடைய சாயல இருக்கிறதுனால we should not fight just as how fleshly people fight. We should not fight how worldly people fight. ஒரு கிறிஸ்தவனுக்கும் உலகத்தானுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நம்மளுடைய போராட்டம் மாம்சத்துல இல்ல, ஆவியில இருக்கு. ஆவியில போராட பழகணும். அநேக சமயம் போராட்டம் வரும்போது நம்மளும் ஈக்குவலா ஆப்போசிட்டா ரியாக்ட் பண்றோம். நியூட்டனோட ரொம்ப ஃபேமஸான நியூட்டன்ஸ் 3rd law என்ன சொல்லுதுன்னா, எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். நம்ம ஸ்கூல்ல படிச்சதை இன்னைக்கு வரைக்கும் சிலர் வாழ்க்கையிலையும் பயன்படுத்திட்டு இருக்கிறோம். ஒரு ஆக்ஷன் நம்மளை நோக்கி வந்தா அதை ரிசீவ் பண்ணி ஈக்குவலா ஆப்போசிட்டா ரியாக்ட் பண்றோம். இயேசு அப்படி செய்யலை. இயேசு நம்மளுக்கு அப்படி செய்யணும்னு கத்தும் கொடுக்கல. அவர் முகத்துல துப்பும் போது கூட அவர் அமைதியா இருந்தாருன்னு வேதம் சொல்லுது. நம்மளுடைய போராட்டங்கள் எல்லாமே மாம்சத்துல இல்ல, ஆவியில இருக்கு. ஆவியில போராடி ஜெயிக்க பழகணும். ஒரு கிறிஸ்தவனுக்கும் ஒரு கிறிஸ்துவனுக்கும் அதுதான் வித்தியாசம், அதுதான் வேறுபடுத்தி காட்டும். நம்மளும் உலகத்தார்களை மாதிரி அவர்களைப் போலவே சண்டை போடுவதோ அவர்களைப் போலவே வழக்காடுவதோ நம்மளுக்கு அழகு கிடையாதுன்னு பவுல் எழுதுகிறார். நம்மளுடைய போராட்டங்கள் எல்லாமே ஆவிக்குரிய போராட்டங்கள். எத்தனை தடவை ஜெபம் பண்ணி உங்க போராட்டத்தை மேற்கொண்டிருக்கிறீங்க? எத்தனை வாட்டி போராட்டம் வரும்போது கர்த்தர் இடத்துல பாடுகள் எடுத்துட்டு போயிருக்கிறோம்? அஃப்கோர்ஸ் நம்மளுடைய ஆக்ஷன் ஒன்று தேவைதான், நம்மளுடைய ரியாக்ஷன் ஒன்று தேவைதான். ஆனால் அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு, ஒரு எக்ஸ்ட்ரீம் இருக்கு. சிலர் எல்லாம் தாண்டி போறதுனால பிரச்சனை என்றைக்குமே குறையிறது கிடையாது. நம்ம அநேக சமயம் என்ன நினைக்கிறோம்னா, பிரச்சனைன்னு வந்துட்டா நான் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். பிரச்சனைன்னு வந்துட்டா என் கை தான் ஓங்கி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அது கிறிஸ்துவின் சாயல் உடையவர்களுக்கு அது அழகு கிடையாது. The enemy wants to destroy your peace, your family, your happiness and your blessings. This is why ordinary solutions cannot solve spiritual battle. Spiritual battle எப்படி சால்வ் பண்ணனும்னா, you have to pray, you need the Holy Spirit, you have to know and read the word of God. என்ன பிரதர், எல்லாரும் சொல்றதுதான் நீங்களும் சொல்றீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்தை எடுத்துட்டு கொண்டு போகும்போது அதுக்கு பதில் வேணா உடனே கிடைக்காம இருக்கலாம். ஆனா அவர் உங்களுடைய ஆவிக்குரிய நிலைமையின் ஆழத்தை சில சமயம் சோதிச்சு பார்க்குறாரு. யோபுக்கு அதுதான் நேரிடுச்சு. சில சமயம் உங்களுக்கு கூட யோபுவை போல பாடுகள் உபத்திரவங்கள் நேரிடலாம். ஆனால் அந்த சூழ்நிலை மேலே நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா பவுல் சொல்கிறது போல் நம்மளுடைய பிரச்சனை மாம்சத்தில் இல்லை, ஆவியில் இருக்குது. ஆவிக்குரிய மனுஷன் எல்லாவற்றையும் நிதானிக்கிறவனாக இருக்கிறான். சிலர்கிட்ட பேசும்போதே எப்படி சண்டையை வளர்க்கலாம், எப்படி சண்டை செய்யலாம் அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க. இந்த மாதிரி நபர்கள் உங்கள் குடும்பத்தில் கூட இருக்கலாம். இந்த மாதிரி நபர்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கலாம், உங்கள் ஆஃபீஸில் இருக்கலாம். எனிவே யூ கோ, யூ மைட் மீட் சம்மோன் லைக் திஸ். பட் மை டியர் ஃப்ரெண்ட், ஐ எம் டெல்லிங் யூ டுடே, ஆண்டவரை ரெப்ரசன்ட் பண்ணுறவங்க என்றைக்குமே இந்த மாதிரி தேவையில்லாத காரியங்களில் இன்வால்வ் ஆகவே கூடாது. அதனால் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெவர் ஃபைட் வித் ஆங்கர், நெவர் ஃபைட் வித் எனி கிரட்ஜஸ், நெவர் ஃபைட் வித் பீப்புள் who are not worth your time. உங்களுடைய வேல்யூ கர்த்தருக்கு தெரியும். உங்களுடைய ஆவிக்குரிய நிலைமையை கர்த்தர் சில சமயம் பார்க்குறாரு. ஆண்டவர் பார்க்குறாருன்ற ஒரு எண்ணத்தோட இந்த நாளை துவங்குங்க.
இந்த வாரத்தை உங்களுக்கு கோவப்பட்டு தான் ஆகணும், நான் நியாயத்தை கேட்டு தான் ஆகணும், நான் சண்டை செய்ய தான் போகிறேன் அப்படின்னு ரொம்ப உறுதியாக இருந்தீங்கன்னா இன்னைக்கு கர்த்தர் உங்களோட பேசுகிறார். சில சமயம் சில காரியங்களை அவர்கிட்ட எடுத்துகிட்டு போங்க. அவர் வழி உண்டாக்குவார், அவர் காரியங்களை மாற்றுவார். மாம்சத்தில் போராடாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, இன்னைக்கு நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி எங்களுடைய யுத்தங்கள் எல்லாமே நாங்கள் மாம்சத்தில் போராடாமல் எங்களுடைய ஆவியில் போராடுவதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஹெல்ப் அஸ் அண்ட் டீச் அஸ் டு ஃபைட் அவர் பேட்டில் ஸ்பிரிச்சுவலி அண்ட் நாட் ஃபிசிக்கலி. ஓ லார்ட், எங்களுக்கு அதுக்கான மனப்பக்குவத்தை கர்த்தர் கொடுங்க, அதுக்கான ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டியை கர்த்தர் கொடுங்கப்பா. இந்த நாட்களில் கோவத்தை உண்டு பண்ணுகிற மாதிரி உங்கள் பிள்ளைங்களின் வாழ்க்கையில் ஏதாவது காரியம் நடந்தால் கர்த்தர் அவர்களுக்கு ஆவிக்குரிய மெச்சூரிட்டியை, ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டியை கொடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிற ஆண்டவரே, அப்படியே அவர்கள் வாழ்க்கையில் செய்வீராக. கர்த்தர் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த வாரம் முழுவதும் அவர்களோட இருங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களுடைய ஆவிக்குரிய நிலைமையை இன்னும் பலப்படுத்துவார். எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணாமல் ஸ்பிரிச்சுவலாக டீல் பண்ண ஆரம்பிங்க. God bless you. Hey, this is Josephus. It is such a joy for me to see you all through this video. I'm so glad to know that the Lord has been doing wonderful things in your life through this series and that it is a blessing. All you have to do is like, comment, and share this sermon with someone who you think is in need of God's word. Be the beacon and spread the light. T Factor is coming to you every Monday morning, 6:30 a.m. Indian Standard Time. And I will see you next week. God bless you.